வணக்கம் நண்பர்களே. 2025 வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியில் இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025 வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025 வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025 வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர ராசி. மகர ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களில் சஞ்சரித்து வந்த ராகு கேதுக்கள் இனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல
கேதுவும் அடுத்த 18 மாத காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஒரு ஃபேவரான கிரகம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு விதமான இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வியூகத்திறன், கற்பனை திறன் மிகுந்தவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க. அதுக்காக எப்போவுமே வேலைன்னு வேலையில் இருக்கிறவங்க கிடையாது. 1000 வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்குண்டான மன ரீதியான அந்த தைரியம், நம்பிக்கை, உத்வேகம் போன்ற விஷயங்கள் அளப்பரியல் அவங்களுக்கு வேலை செய்யும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் தாக்கு பிடித்து கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி காணாமல் போயிருந்தா கூட திரும்பவும் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலையை அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதாவது இதை வந்து அவங்களாக அந்த நம்பிக்கையை உருவாக்குறது கிடையாது. அது தானாகவே உள்ளுக்குள்ளே உருவெடுக்கும். இயல்பாகவே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது விட்டு போகாது. ஆனால் அவங்க எதுலேயுமே பின்வாங்க மாட்டாங்க. எப்படியோ அதை நான் முடித்து காட்டுறேன் அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எப்போவுமே மகர ராசிக்காரங்க காரியத்திலேயே கருத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. எப்பேற்பட்ட நிலைகளில் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். அதே போல் என்னதான் நம்மளுடைய முயற்சியில் நம்பிக்கை இருந்தாலும், உழைப்பின் மேலே நம்பிக்கை இருந்தாலும், கடவுள் பலத்தையும் அவங்க அனுஷ்டிக்கக்கூடியவங்க. அதனால் இந்த மரகத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மத நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிற இந்த ராகு கேதுக்கள் தான். அதாவது தன்னை அறியாமலே அவங்க அந்த விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னாலாம் தெரியாது. கஷ்டகாலன்னு வரும்பொழுது தன் மேலேயும் கடவுள் மேலேயும் மட்டுமே பாரத்தை போட்டு செயல்படக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இது அவங்களை அறியாமல் அவங்களுக்குள்ளேயே செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆழ்ந்த நுட்பமான விஷயங்களுக்கு காரணகர்த்தாக இந்த ராகு கேதுக்கள் இருப்பாங்க. தற்போதைய நிலையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி காலம் நடந்துகிட்ருக்கு. அது அந்த பாதச்சனி காலம் அப்படிங்கிறது போய்கிட்ட இருக்குது. ஒரு 7 சனியோட கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் இப்போ சமீப காலங்களில் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சில முன்னேற்றங்களை கொடுத்துருப்போம். கடந்த ஒரு 5 வருடமாக பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிபட்டு தான் போயிருக்கும். பொறுமையாக இருந்து தான் ஆகணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துலேயும் பொறுமை காத்தே போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். பட் இப்போ சமீப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மகர ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது சில மாற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் வருது. அதற்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, பாதச்சனியானது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, அதுவும் குறிப்பாக அந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள், குரு ராகு கேதுனுடைய நிலைகள்லாம் ராசி ரீதியாக ஒரு சாதகமான நிலைகள் இருந்து வந்தது தான். அதனால் சின்ன சின்ன முன்னேற்றங்களையும் அனுகூலங்களையும் அவங்களால பார்த்துட்டு வர முடியும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லதே நடக்கலை அப்படின்னா கூட கெட்டது எதுவும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிம்மதியாவது இருக்க செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலைகள், ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை கிரக அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் இந்த முறை இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக இந்த 2-8 ராகு கேதுக்கள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சாதகமான அமைப்பு தான். உங்களுடைய சொல்லாற்றல் வெளிப்படும். நீங்கள் சொன்ன சொல்லுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க.
இது வரைக்கும் உங்களை குற்றம் குறை பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இனி ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. யாரும் உங்களை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. உங்களை பற்றி மற்றவங்க இது வரைக்கும் ஏறுக்குமாறு எவ்வளவோ பேசியிருக்கலாம். இனி அவங்களுடைய நிலைகளை ஏறுக்குமாறாக மாற ஆரம்பிச்சிடும். விதி வலியது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருவீங்க. வெளி இடங்களில் உங்களுக்கான நன்மதிப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பட்டு வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மெயினாக குடும்ப பற்று அப்படிங்கிறது அதிகரிக்கும். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களை பெருமிதமாக பேச ஆரம்பிப்பீங்க. குடும்ப சூழல்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிலேருந்து குடும்பத்துக்குள்ளே ஓயாத பிரச்சனைகள் அப்படின்னு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். என்ன பண்ணினாலும் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நிர்கதியாக நின்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்களை சிறப்பாக செயலாற்ற வைக்கும். குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் பார்த்து வருவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க. குடும்பத்துக்குள்ளே அந்த சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த காசு பண சமாச்சாரங்களும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். வேலை நடக்குதோ இல்லையோ, வருமானம் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக தான், ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். காசு பண தேவைகள் பூர்த்தியாகும். அது சார்ந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். மெயினாக அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், மற்றவங்களுக்காக ஷூரிட்டி போட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சரி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது அப்படிங்கிறத விட தேவைக்கான அத்தியாவசியமான விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அது செலவாக இருந்தாலும் அது நமக்குண்டான நல்ல விஷயங்களை கொடுக்கறதுனால அதை சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்கள் சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் மருத்துவ ரீதியான விரயங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் சாதகமான அமைப்புகளாக தான் இருக்கும். அதாவது இது வரைக்கும் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பலன் கொடுத்துருக்காது. அதெல்லாம் தேவையில்லாத அலைச்சலாகவும் செலவாகவும் தான் இருந்து வந்திருக்கும். ஆனால் இனி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்துக்கும் உழைப்புக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல பலன்களை பார்க்க முடியும். அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போதோ அல்லது மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடும் போதோ ஒரு சின்ன தடையோ தாமதமோ மனசில் ஒரு தயக்கமோ இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்களோட பெருசாக ஒரு உடன்பாடு அப்படிங்கிறதே வராது. அதனாலேயே மற்றவங்களோட விஷயங்கள் காரியங்களை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இனியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிலைகள் இருக்காது. வெளி விஷயங்கள் காரியங்கள் சங்கடம் இல்லாமல் செயல்பட முடியும். ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சி தான். அதாவது இது எல்லா நிலைகளிலுமே ஒரு சுமூகமான அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.